இந்த மூஞ்சிக்கெல்லாம் கான்ட்ராக்டே கிடையாது. "பணத்த குட்றி திரும்ப ரோகிணி" அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் குடுத்த அம்மா கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் இப்ப ஷாக்கிங்கான விஷயமா போப்போகுது அப்படின்னு நம்புறோம் நம்ம. ஏன்னா ரோகிணி வந்துட்டு எங்க சிக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா ரோகிணிய சிக்க வைக்கிறதுக்கு நம்ப ஆளு விஜயும் விஜயாவும், நம்ப மனோஜுமே போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் 10,00,000 வாங்கின உடனே வந்துட்டு இவன் வந்து கோட்டு சூட்டு போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு திரியிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன பண்ண போறான்னாக்க ரோகிணிக்கே தெரியாம அவன் டக்குன்னு போய் ஒரு ரூ. 50,00,000 ஆடி கார வந்துக்கிட்டு ரூ. 10,00,000 அட்வான்ஸ் லோன் குடுத்துட்டு லோன் போட்டு வாங்கிற போறான். வாங்கிட்டு வந்து நிக்க போறான். ரோகிணி ஷாக் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். என்ன ரோகிணி நம்ம ஸ்டேட்டஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம வந்து இனிமே ஆர்டினரி கார்லாம் போ முடியாது. இனிமே இந்த கிழமை ஆடி கார் வருது. டேய் இப்ப முத்து இனிமே இந்த உன் கார்லாம் அங்க நிறுத்தாத. ஸ்கூட்டிலாம் தள்ளி வை நீயே. வெளிய எங்கேயாவது நிறுத்திக்க நீங்க ஸ்டாண்ட்ல போட்டுங்க. வீட்ல வந்துட்டு அசிங்கமா வந்துட்டு டாக்ஸியெல்லாம் வச்சுட்டுருக்க முடியாது நாங்க. நம்ம ஆடி கார் நிக்க போகுது அப்படின்னு சொல்லப் போறான் அவன் அப்படிங்கிறது தெரியும். டேய் ரொம்ப ஆடாதடா சிக்கிப்படா அப்படின்னு சொல்லப் போறாங்க. என்னத்துக்கு இவளுக்கு இந்த விஜயா டேய் இந்தா வாங்கப்போறாடா முத்து எங்க மீனா இருக்காடா மீனாவுக்கு பாரா கான்ட்ராக்ட் நீ என்னடா ஒரு தடவை 10,00,000 நான் பாரா வருஷம் பூரா சம்பாதிக்க போறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு காரணம் இருது. ஆஹா இது என்ன பெரிய பிரச்சனையாக போயிருமே இவ வாட்டில் சம்பாதிச்சிட்டாலும் நம்ம கையில் அடங்க மாட்டாளே சமைக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போய் வீட்டில் வந்து நம்ம நம்ம பார்வதி வீட்டில் வச்சு சிந்தாமணியை மீட் பண்ணி சிந்தாமணி இந்த என்னமாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு உடனே இப்போ எப்படி இப்போ என்ன இப்போ யாருக்கு தெரியும் இப்போ உங்கள் ரோஹிணி தான் உங்கள் மருமகளுக்கு தான் தெரியும் அந்த அம்மாவை அந்த அம்மா தான் அந்த கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குது நீ என்ன பண்ணுங்க இப்போ ரோஹிணியை வச்சு அந்த அம்மா மீட் பண்ணி நல்லா போய் பார்த்து பேசி இப்படி வந்துட்டு அந்த இப்போ மீனாவெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டா அவெல்லாம் சும்மா காணாமல் போயிடுவாவ அதனால் வந்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டை நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி விட்டுறலாம் நம்ம அப்படி மாற்றி விட்டுறலாம் மாற்றிவிட்டாக்கா அவளுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காம போயிடும் 1 2 எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு உடனே சரின்னு அங்கேருந்தே ஃபோனை பண்ணி ரோஹிணி வீட்டுக்கு வா இங்கே பார்வதி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க பார்வதி வீட்டுக்கு இந்தம்மா போகுது இப்போ ரோஹிணி போகுது ரோஹிணியை பார்த்தோன்னே ரோஹிணி ஒரு காரியம் நடக்கணும் ரோஹிணி சொல்லுங்க அத்தை சொல்லுங்க ஆண்டி என்ன ஆண்டி அப்படின்னு ஒன்றும் இல்லை இந்த கான்ட்ராக்ட் இந்த பூ கான்ட்ராக்ட் வச்சு ரொம்ப ஆடிட்டு இருக்கா அந்த பூக்காரி ரொம்ப ஆட விட்டுனாக்க உனக்கு மேலே போயிடுவா நீ பார்த்துக்க உன் சம்பாத்திய விட அவன் சம்பாத்தியம் அதிகமாயிரும் போல இருக்குது ஓ முன்னாடியே தம்பட்ட அடிப்பா முத்துப்பய ஒன்றும் உன்னை வீட்டில் குடி வைக்க மாட்டேன் ரொம்ப பண்ணுவேன் அவங்க மனைவி மனோஜையும் ஸோ அதை கெடுக்கணும்னாக்க முதல்ல வந்துக்கிட்டு அவளுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்க பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணு அந்த கான்ட்ராக்டை எனக்கு அதை தானே வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாண்டி அது எப்படி ஆண்டி போய் சொல்ல முடியும் அதெல்லாம் முடியாது இப்போ இந்த சிந்தாமணி வராங்க சிந்தாமணி கூட்டு காமி சிந்தாமணி பாரு அவங்க டெக்கரேஷன் பண்ண ஃபோட்டோ பூ எல்லாம் கொண்டு வருவாங்க நீங்கள் அவங்க எவ்வளோ பெரிய ஆள் வந்து நிற்பாங்க பாருங்கள் ஜிங்குன்னு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன் இல்லாண்டி நான் வந்து நாளைக்கு நான் அதெல்லாம் முடியாது நீ இப்போ உடனே கூட்டிட்டு போ அப்படின்னு உடனே சரின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க சிந்தாமணியை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சொல்ல போகிறாங்க அங்கே போய் இவங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா மேனேஜர் வந்துட்டு அவர் ரொம்ப மரியாதையாக பண்ணாமல் இருக்கிறான் மனோஜ் அதனால் எங்கே உதவுலும் தெரியாது என்னம்மா அப்படின்னு கான்ட்ராக்ட் பேசணும் அப்படின்னு உடனே சரின்னு வர சொல்கிறாங்க என்ன ரோகிணி எதாவது கொடுத்தாத்தேன் எப்போ பிறகு கொண்டாந்து போகிறீங்க அப்போ எப்போ ரெடி பண்ணிட்டீங்களா நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டுருக்க மேடம் அது பாட்டு ஜரூராக போயிட்டுருக்கு அந்த வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு அப்புறம் எதுக்கு வந்துருக்கீங்க என்ன இல்லை அந்த வீட்டிலாம் வந்துட்டு பூ கொடுக்குற கான்ட்ராக்ட் அப்படின்னு பூ கொடுக்குற கான்ட்ராக்டா அது ஏற்கனவே கொடுத்தாச்சு மின்னி மீனாவை கொடுத்தானே உங்களுக்கே நான் வர சொன்னேன் நான் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இல்லாண்டி அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் பம்பா போயிடும் மீனாவுக்கு நான் மீனா மூலமாக வாங்கினேன்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன இவங்க சிந்தாமணியை காட்டணும்னா என்ன சிந்தாமணி யார் நீங்கள் கேட்டோன்னா இவங்க தான் பூ கட்டுறவங்க இவங்க தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு இவங்க நிறைய மண்டபத்துக்கு எல்லாம் சென்னையில் எல்லாத்துக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க பூ கான்ட்ராக்ட் கொடுக்குற சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சரி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் நான் மீனாவுக்கு முன்னக்கே சொல்லிட்டேனம்மா அது எப்படிம்மா மாற்ற முடியும் நான் நீ எதுக்கு பார்ப்போம் நீ போங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட போகிறாங்க சொல்லிவிட்டு இவங்க டக்குன்னு ஃபோனை பண்ணி கூப்பிட போகிறாங்க நம்ம மீனாவை என்ன மீனா உன்னை வந்து உங்களுக்காக தான் நீங்கள் சொன்னீங்கன்னு உங்கள் சிஸ்டரை வர சொன்னேன் இப்போ அவங்க வந்துட்டு உங்கள் கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு இல்லை மேடம் அவங்க வந்து அவங்க அது பண்ணால் சரி தான் ஆனால் வந்துட்டு இவ்வளவு கெட்டவங்களாக இருப்பாங்க நினைக்கவே இல்லையே அந்த ஆள் வேறு வந்துக்கிட்டு ரொம்ப மரியாதைலாம் பேசியிருக்காங்க மேனேஜரை அந்த அவங்க மனோஜ் வேறு இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்னு இல்லை மேடம் நீங்கள் என்ன நினைக்கிறது நான் நினைக்கிறது தான் நான் பண்ண போகிறேன் பாருங்கள் நீ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை பண்ண போகிறாங்க ஃபோனை பண்ணி 2 பேர்த்தையும் வாங்கன்னு சொல்ல போகிறாங்க ஆஹா 10 லட்சம் வந்து இன்னொரு 10 லட்சம் கிடைக்கும் போல இருக்குது காசு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்குன்னு கோட்டை போட்டு வந்து நிற்க போகிறான் நின்று வந்தோடனே என்ன இப்போ இன்னும் கான்ட்ராக்ட் வந்து மீனா கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்களா ஆமாம் மீனா வந்து தான் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் மீனா வந்துட்டு நான் கேட்கவே இல்லை அவங்களா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் அவங்களே கெடுக்கிற அளவுக்கு போயிட்டீங்கன்னாக்க ரொம்ப மோசமான இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டே கிடையாது உங்களுக்கு
நீங்கள் இப்போ பணத்தை எப்போ தர போகிறீங்கன்னு. என்னது பணம் திருப்பி தரதா? ஆமாம், பணத்தை இப்போ திருப்பி தர போகிறீங்க. 10,00,000 கொடுத்தேன்ல, 10,00,000 திரும்பி கொடுங்க. நீங்கள் முதல்ல பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடையாது. இவ்வளவு மோசமான ஆட்கள்லாம் நான் கடை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறதே இல்லை. நான் இவ்வளவு கேவலமாக இருக்கிற ஜனங்களுக்கு பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி விரட்டி விட போகிறாங்க. விரட்டி விட்டா இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது, கான்ட்ராக்டை கிழிச்சு மூஞ்சில் உதிர்ச்சாச்சு. பணத்தை எனக்கு 1 வாரத்துக்குள்ள பணத்தை உங்களுக்கு டைம் தரேன், 1 வாரத்துக்குள்ள பணத்தை நான் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. இந்த பொண்ணு ஒடியார போகுது. ரோகிணி மேலே போகுது. போய் மீனாக்கிட்ட மீனா இப்படிங்கிறது என்னது இவ்வளவு மோசமாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சேர்ந்துக்க போகிறாங்க. எவ்வளவு கேவலமாக இருந்தால் நீங்கள் போயிட்டு அவங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தா நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் கெடுக்கிறதுக்கு மீனாவுக்கு போனீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருப்பீங்க நீங்கள். இல்லை எனக்கு அது இல்லை, எனக்கு ப்ராப்ளம் ஆண்டி தான் அதை கேட்க சொன்னாங்க, நான்லாம் கேட்கவே இல்லை, ஆண்டி தான் இல்லை, எனக்கு ஆண்டி என்னை போஸ்ட்பாங்க, இப்போ தான் அவங்க முடிஞ்சு நல்லா இருக்கிறாங்க. ஆண்டிக்காக நீ என்ன வேணாலும் செய்வீங்களா, கொலை செய்வீங்களா நீங்கள் ரோஹிணி, எவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஸ்ருதி சத்தம் போட போகிறாங்க. சத்தம் போட்டு மீனாவை கெஞ்ச போகிறாங்க. மீனா எப்படியாவது பண்ணுங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல போகிறாங்க. மீனா இன்னொரு தடவை ரோஹிணிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நான் இவங்க இவ்வளவு கேவலமான மனுஷராக இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் உண்மையை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல போகுது. ஆனால் மீனா போய் நிற்க போகிறாங்க. போய் அவங்கள்ட்ட போயிட்டு சொல்ல போகிறாங்க. அப்போ அவன் வந்தமாக சொல்ல போகுது, இங்கே பாருங்கள் மீனா, எனக்கு நேர்மை முக்கியம். உங்களுக்கு ஏன் நான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன், நான் உங்களுக்கு நேரடியாக கூப்பிட்டு எது கான்ட்ராக்ட் கொடுத்தேன், நான் கொடுத்தது காரணமே என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எவ்வளவு நேர்மையானவங்க, உங்கள் முத்து எவ்வளவு நேர்மையானவர், உங்கள் நேர்மைக்காகத்தான், அதுவும் உங்கள் மாமியார் பண்ண தப்பையே உங்களால் சுட்டி காமிச்சு பண்ண முடிஞ்சதுங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்தேன் நான். ஆனால் இவங்க நேர்மையே இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்காக இல்லை மீனா, ஆனால் நான் கொடுக்க முடியாது, கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது. உங்கள் கான்ட்ராக்ட் வேணால் நீங்கள் வேணால் விட்டுட்டு போகிறதா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கான்ட்ராக்ட் நான் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. அந்த பொண்ணு சொல்ல போகுது. இப்போ அங்கே விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்க போகிறாங்க. இது கான்ட்ராக்ட் போயிடுச்சா, எப்பட்றா போச்சு அப்படின்னா, என்னன்னு தெரியலமா போயிடுச்சு அப்படிங்க போகிறாங்க. இதில் வேறு நான் 10 லட்சம் ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் 4 லட்ச ரூபாய் செலவழிச்சிட்டேன் சொல்ல போகிறேன். இல்லைனா 10 லட்சத்தையும் காருக்கு விற்றுவிட்டேன், கார் கொடுத்துட்டேன்னு சொல்ல போகிறேன். இப்போ எல்லாம் நான் சொன்னேன்னா அன்றைக்கே சொன்னேன்ல, மனோஜ் பார்த்து கால் வைடா, அவசரப்படாத, மெதுவாக போடா, நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல. முத்து இந்த பக்கம் இந்த கேள்வி பண்ண இவன் மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க போகிறான், திருன்னு முழிக்க போகிறான். அப்போ ஸ்ருதி சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு தெரியும் தானே அத்தை, ஆண்டி நீங்கள் மீனா தான் ரோகிணிக்கே கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாங்க, அந்த மீனா கான்ட்ராக்டே கெடுக்கிற அளவுக்கு உங்கள் ரோஹிணி போயிருக்காங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ரோஹிணிக்கு இன்னும் இந்த பையன் பிரச்சனையில் மாட்டாட்டியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்டாயமாக வந்தே ஆகும். இந்த காரணம் அதான் இந்த மாதிரி தான். இந்த காரணம்லாம் மீனாவெலாம் கிடையாது. பிரச்சனை காரணமே யாருனாக்கும் விஜயாவும் மனோஜும் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இப்படி தான் போகணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்றீங்க, நானும் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அந்த பக்கம் அந்த பொண்ணோட பிரச்சனை மீனா கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க போகிறாங்க. இதில் ஒரு சாமியாரை வேறு பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சாமியாரை பார்த்தாக்க அங்கே இல்லைனா இவங்க கவுன்சிலிங் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹிப்னாட்டிசத்தில் சொல்லிட போகிறாங்க அவங்க, இல்லை அந்த கிறிஸ்ட் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. நல்லாயிருக்கும், பார்ப்போம் அடுத்ததில்.